தந்தவரே உமக்கு ஆராதனை செலுத்துறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே,
துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஏசப்பா உமக்கே சொந்தமா இருக்குது ஏசப்பா. உமக்கே எல்லா துதியும் கனமும் நம்ம செலுத்துறோம் அப்பா. மறுபகுதி முற்றிலும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கின்ற மன்னாவை கேட்டு அதன் பணி நடக்கிறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் எல்லா பலத்தையும் நீங்க தாங்க. பேச போகிற தாசனை மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். அன்பின் தகப்பனே, இப்போது வார்த்தைக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். தேவனே, வார்த்தை வார்த்தையாக போதிக்க நீர் எங்களோடு பேசும் தேவனே. தொடர்ந்து பேச போகிற தாசனையும் நீ ஆசீர்வதி தேவனே. உனக்கு துதி மகிமை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு 6வது வெள்ளிக்கிழமை தபித்த காலத்தில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் சொன்ன பிரகாரம் நாம் என்ன கனிகள் குறித்து தியானிக்கிறோம்? ஆவியின் கனிகள் குறித்து நாம் தியானிக்கிறோம். போன வாரம் நான் உங்களை கேள்வி கேட்டேன், அதே கேள்வி நான் கேட்கிறேன். ஆவியின் கனிகள் எத்தனை உண்டு? 9 ஆவியின் கனிகள். ஆக இதுவரைக்கும் எத்தனை ஆவிகள் கனி குறித்து நாம் தியானம் பண்ணோம்? சொல்லுங்க. இன்னைக்குதான் 6. இன்னைக்குதான் 6வது வாரம்னாக்கா இன்னைக்குதான் 6வது கனி குறித்து நம்ம பேச போறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் 5 கனிகள் குறித்து நாம் பேசிட்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த 6வது கனி குறித்து பேச நம்மளோட பாஸ்டர் ஏற்கனவே பேசினார், பாஸ்டர் மோசஸ். இன்றைக்கு நமக்குள்ள பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் கெஸ் பண்ணுங்க, அந்த 6வது கனி குறித்து எந்த கனி குறித்து போதகர் நம்ம மத்தியில் பேச போகிறார். கரங்களை தட்டி அவர் வரைப்போம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் உடையவரே, உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கும் ஆண்டவரே. ஐயா, அந்த நாளில் கூட கர்த்தாவே, கடைசி வாரம் ஆண்டவரே, இந்த தபச நாட்களிலே ஆண்டவரே நான் கடந்து போகிற இந்த கடைசி வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகின்ற உங்களுடைய வார்த்தையினாலே ஆண்டவரே எங்களோட இடைப்பட்டு எங்களுக்கு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கும் ஒவ்வொருத்தரும் கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை உண்மை உள்ளது, உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை உள்ளது, உங்களுடைய வார்த்தையிலே அன்பு உள்ளது, உங்களுடைய வார்த்தையிலே சமாதானம் உள்ளது, உங்களுடைய வார்த்தையிலே சாந்தம் உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பாதுகாத்து எம்மட்டமாய் அற்புதமாய் வழிநடத்தி இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து கேட்கின்ற இந்த வார்த்தை மூலமா எங்களோட இடைப்பட்டு எங்களோட பேச முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பாஸ்டர் சொன்னது போல 8வது வாரம் எத்தனை கனிகள் உள்ளது? 9 கனிகள். நீங்க வீட்டுக்கு போனாக்கா அந்த எத்தனை கனிகளை நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு நான் பேசக்கூடிய வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதுல சில வார்த்தைகள் உள்ளது. அதுல ஒரு வார்த்தை தான் சாந்தம் என்ற வார்த்தை. இந்த சாந்தத்துக்கு வார்த்தை இன்னொரு வார்த்தை கூட இருக்கிறது, மௌனம் என்று சொல்வார்கள், அமைதி என்று சொல்லலாம். ஆமாவா இல்லையா? சாந்தம் என்றாலும் அமைதி, மௌனமா இருப்பது, அதுதான் சாந்தம். பிரியமானவர்களே, பெரும்பாலும் நம்ம ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். பேச அதிகமாய் நம்மளால பேசுறதுக்கு அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய கிருபை. நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில வேளையில ஏன் மக்கள் நியாயத்துக்காக போராடுகிறார்கள். இந்த நாளைக்கு ஒரு தேர்தல் இருக்கு இல்லவா? நியாயமான தேர்தலா இருக்கணும் என்றெல்லாம் இல்லையா? அந்த நியாயத்துக்காக
போராடுகிறார்கள். நீங்க கோர்ட்டுக்கு போனாக்கா வக்கீல்கள்லாம் வாதாடுவார்கள் இல்லையா? அங்க நியாயம் கிடைக்க வேண்டும், ஒருத்தர் வாதாடுவாங்க. அதுல ஒரு நியாயம் கிடைக்கணும் என்றதுக்காகத்தான் அது போராடுவாங்க இல்லையா? ஏன் போராடுங்கன்னா ஜஸ்டிஸ், நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் போராடுவார். நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இங்க உலகம் எல்லாம் போராடி கொண்டிருக்கு நியாயம் கிடைக்கணும்னு. ஆனா அங்கோ இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்துல அவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று நம்ம வேதத்துல தான் பார்க்கிறோம். நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாந்தமாக இருந்தார். அவரை கொண்டு போய் இழுத்துட்டு போனாங்க தான் சிலுவையில் அடிக்கிறதுக்கு. அப்ப அவர் எப்படி இருந்தாரு? சாந்தமா, அமைதியா, மௌனமா இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, மார்க்கு 14:61 நாம் கேட்போம். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். முதல் வரி மட்டும் வாசிங்க. அப்பொழுது அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். அவரோ ஒரு உத்தரவு சொல்லாமல் பேசாமல் இருந்தார். இங்க என்ன நடக்கிறது? பரிசேயர்கள், இந்த வேதபாரகர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு அந்த அதிபதி, அதாவது கவர்னர் அதிபதி யாரு? அப்ப பொந்தியு பிலாத்து அவர்கிட்ட கொண்டு போறதை நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரிய இடத்திலிருந்து அதிபதிக்கு இடத்துக்கு கொண்டு போய் இழுத்து கொண்டு போறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அங்க ஆண்டவர் இங்க காய்பாஸ் என்ற ஒருத்தங்கிட்ட கொண்டு போயிட்டு, அப்புறம் ஆசாரியரை கொண்டு போயிட்டு, அப்புறம் தான் கடைசியா போயிட்டு பிளாத்துக்கு இடத்துக்கு கொண்டு போனாங்க இல்லையா? அப்ப அங்க இவரு அலக்கடிக்கிறாங்க, அது என்ன சொல்லுவாங்க, அலசப்படுகிறார். அங்கேயும் இங்கேயும் கொண்டு போயிட்டு நம்மள அலக்கடிக்கிறது தெரியுமா? இழுக்கடிப்பாங்க. இப்ப எங்க கவர்மெண்ட் ஆபீஸ் போனீங்கன்னாக்கா இங்க போவோம், அங்க போகணும், அப்படியே அலக்கடிக்கிறது. நம்மள ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன மாதிரி பாடுபடணும் தெரியுங்களா? அங்க ஓடணும், இங்க ஓடணும். ஆனா இங்கேயோ இயேசு கிறிஸ்து ஒரு தவறு செய்யாது. ஒரு நியாயமற்ற இடத்துல இவரை சிக்கி கொண்டு நியாயம் கிடைக்காத இடத்துல இவரை அலக்கடித்து இவர் அங்கேயும் இங்குமாய் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு அவருடைய நியாயத்தை எடுத்து எதுவுமே அவர் சொல்லவில்லை. Actually he should have said something. பார்க்க போனாக்கா அவர் ஏதாவது பேசிருக்கணும். ஆமா இல்லையா? இப்படிலாம் ஒரு குற்றமற்ற ஒரு மனிதனை கொண்டு போயிட்டு அங்கே இழுக்கிறாங்களே, ஏதாவது ஒண்ணு அவர் பேசிருக்கணும். ஆனா பாருங்க, அவரு அமைதியாக மௌனமாக தான் இருந்தார் என்று நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுங்களா? ஏன் அவர் அமைதியாக இருந்தார் தெரியுங்களா? ஏனென்றால் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவர் நியாயத்தை பேசினால் இவர்கள் இடத்துல ஒரு நியாயமும் ஈடுபடாது. ஆமா இல்லையா? நியாயமற்ற இடத்துல பற்றி நீ நியாயமாய் பேசினாக்கா அது ஈடுபடுமா? நம்மளோட வார்த்தை நம்ம சில வேளை நம்ம தவறு செய்யலாம், ஆனா சில நேரத்தில் நம்ம நியாயமும் இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல போயிட்டு நம்ம பேசினாக்க ஈடுபடாது. ஏன்னா இடம் அப்படி. ஏன்னா அந்த அந்த வேத பிரதான ஆசாரியர்கள், இந்த அதிபதிகள், இவரெல்லாம் சரியான முறையில வழி நடத்தல. அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு குற்றவாளியாகத்தான் பார்த்தார்கள். நம்மளும் அப்படித்தான் சில வேளையில நம்மள நியாயமற்ற இடத்துல கொண்டு போயிட்டு சிக்கி கொண்டோம்னா நம்மள ஒரு குற்றவாளியாகத்தான் பார்ப்பாங்க அல்லவா? பரவாயில்ல. அதுதான் இவர் ஆண்டவர் இங்க மௌனமா இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இது முதல். இரண்டாவதாக பார்க்கின்றோம், அவர் பேசாம இருக்கணும். ஏன் அவர் பேசக்கூடாது? எதுவுமே ஏன் அவர் பேசக்கூடாது? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திட்டம் என்னவென்றால், ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்தை
ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஏசாயா மூலமாக உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை அவர் இங்க நிறைவேற்றுகிறார். அதுதான் அவர் எதுவுமே பேசக்கூடாத நிலையில் அவர் இருந்தார். அதுதான் அவர் மௌனமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இவர் சகித்துக் கொண்டு போகணும். எல்லா உபத்திரவங்கள், எல்லா கஷ்டங்களும், எல்லாத்தையுமே இவர் சகிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அவர் கடந்து போகிற பாதையை சகிக்க வேண்டும். ஏன்னா அந்த பாதை அப்படியான ஒரு பாதை, பிதாவின் சித்தத்தின் உபத்திரவத்தின் பாதை. அப்ப இந்த உபத்திரவத்தின் பாதையில் இவர் கடந்து போவது என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை இவர் நிறைவேற்றுகிறார். அப்படிப்பட்ட பாதையில இவர் கடந்து போவது என்பார். ஆகவே இயேசு இந்த இடத்துல சாந்தமாக இருந்தார். இயேசு இந்த இடத்துல மௌனமாகவே இருந்தார். எதுவுமே பேசல. பாத்தீங்க தானே, வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் எதுவுமே பேசாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த மாதிரியான பிரச்சனையிலே, இந்த மாதிரியான காரியத்திலே நாம கடந்து போகிறவர்களாக இருப்போம். இந்த மாதிரியான வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். கஷ்டமான பாதையிலே, சங்கடமான ஒரு பிரச்சனையிலே நாம கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கலாம். அவமதிக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அவமதிக்கப்பட்டார். அவமதிக்கப்பட்ட நேரங்களில் கூட இயேசு கிறிஸ்து எப்படியாக அப்படி அவமானத்துக்குள்ள போனாரோ, அதே போல அவமதிக்கப்பட்ட நேரங்களில் கூட சரி, நம்மள எப்படி சொல்லுவாங்க, நிந்திக்கிறவர்களா, நிந்தனை செய்கிறவர்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் கூட நமக்கு நிந்திக்கப்படலாம் இல்லையா? அப்படிப்பட்ட நேரங்களில் கூட பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நியாயம் கிடைக்காத, ஒரு கோர்ட்டுக்கு போய் எப்படி நியாயம் கிடைக்கலையோ அதே போல ஒரு நியாயம் கிடைக்காத நேரங்களில் கூட, உங்கள் நியாயங்கள் எடுபடாத நேரத்தில் கூட பிரியமானவர்களே, நீங்கள் நானும் மௌனமாக இருக்க வேண்டும், சாந்தமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பழக வேண்டும். அதாவது அமைதி, சாந்தம், இது இயேசு கிறிஸ்து எப்படியாக அமைதியாக சாந்தமாக இருந்தாரோ அது அவரிடமிருந்து நாம இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தம், மௌனமாக இருப்பது. எப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கை வந்தாலும் சரி, அதை நிவர்த்தி செய்வதற்கு நாம் அமைதியாக தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் சாந்தத்துடனே, மௌனத்துடனே, அமைதியாக இருக்க வேண்டும். அப்போதான் கிடைக்கும். இங்க 3 காரியங்கள் இயேசு கிறிஸ்து கடந்து போவதை பார்க்கணும். அவர் அமைதியாக, சாந்தமாய், மௌனமாய் இருந்தார் என்று 3 காரியத்தை நான் உங்களுக்கு குறித்து சீக்கிரம் முடிக்க வைக்கிறேன். ஓகே, இந்த போர் வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அடிச்சு சவுக்கால இழுத்து கொண்டு போனதே நாம் பார்க்கிறோம். அப்ப அப்படி போகும் வேலையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அமைதியாக தான் இருந்தார். அடிக்கும் போதெல்லாம் அமைதி தான். நம்மளும் அப்படிதான். நம்மள அடிப்பான், யாராவது சொல்லலாம் அடிப்பாங்க. நம்ம ஏற்றுக்கொண்டு அமைதியாக தான் இது பண்ணுவோம். நம்ம ஏன்னா நம்மள கர்த்தருடைய பிள்ளைகள். ஆக அப்படியாக அமைதியாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தனுஷ், தனுஷ், உன்னை யாராவது அடிச்சா நீ அமைதியா இருக்கியா? இல்லைன்றான். என்ன செய்வ? அடிப்பியா? அழுவியா? நல்ல மனுஷன். அந்த காலத்து பழைய ஏற்பாட்டுல பதிலுக்கு பதில், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், பதிலுக்கு பதில் கொடுக்கணும். அதான் சொல்ல, கத்திக்கு கத்தி சொல்றாங்கல்ல இப்ப, இந்த மாதிரி. அது அந்த காலம் இல்லையா? இந்த காலமும் அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு யாராவது இப்படி நம்ம வாழ்க்கையில நேரிடும் போது, நம்ம யாராவது இப்படியா சவுக்கால் அடிக்கும் போது, யாராவது குத்தும் போது, அடிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? பதிலுக்கு பதில் என்னது? சண்டை போடுவோம். ஆமா இல்லையா? அது பண்ணுவோம். எப்படியாவது பதிலுக்கு பதில் முயற்சி பண்ணுவோம் இல்லையா? ஆக இங்க என்ன நடக்கிறது? காரணம் இல்லாத ஒரு பயணம், காரணம் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு,
காரணம் இல்லாத ஒரு அடி, காரணம் இல்லாம ஒரு ஒரு அந்த பயணம். இங்க என்ன நடக்கிறது படிமா? மத்தேயு 26:67 என்ன சொல்லுது? அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். நல்லா முன்னோடி. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். அவருடைய முகத்தில் துப்புனாங்க. என்னது? என்ன துப்புனாங்க? என்ன துப்புவோம்? எச்சி. அப்ப இயேசு கிறிஸ்து முகத்துல என்ன துப்புனாங்க? எச்சி. அப்புறம் அது பிறகு என்ன செஞ்சாங்க? அவரை குட்டினார்கள். குட்டினார்கள் என்னது தம்பி? கொட்டுறாங்க. கொட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து கொட்டுறாங்க, துப்புறாங்க, கொட்டுறாங்க. அப்புறம் குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அப்பவும் அவரு அமைதியாக மௌனமாக இருந்தார். அவர் நினைச்சிருக்கலாம் எதுவுமே, அவர் ஆண்டவர் கர்த்தர் இல்லையா? இப்ப உயிரோடு ஜீவனோட ஆண்டவர். ஆனா அந்த டைம்ல அந்த வேலையில ஏனென்றால் இதெல்லாம் என் கடந்து போகணும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார் இருக்கிறார். அதனால இதெல்லாம் மௌனமாய் ஆண்டவர் கடைபிடிக்கிறார். வாசிமா தொடர்ந்து அவ்வளவுதானே? 27 அவ்வளவுதானே? ஓகே, பாருங்க பிரிமானங்களே, இங்க அரைக்கிறார் இல்லையா? அதையும் தாங்கிக்கிறாரு. கண்ணை அங்க மார்க்ல எழுதப்பட்டதுனாக்கா கண்ணை கட்டிட்டு அரைஞ்சாங்க. எப்படி இருக்கும்? தெரியாது. யார் குத்தனா யார் என்ன தெரியாது. ஏன்னா கண்ணை கட்டி தெரியாது. அப்போ தெரிஞ்சிருமா அவருக்கு? யாரும் அவருக்கு தெரியாதா? எவன் அரைஞ்சாங்க அவருக்கு தெரியாது? தெரியும். அவர் கர்த்தர். பாருங்க, அது ஞான சிருஷ்டிய அடுத்த வசனமா அப்படியே ஞான சிருஷ்டியாய் அதுக்கு அடுத்த வசனம் அப்படியே கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான சிருஷ்டியினால் நீ எங்களுக்கு சொல்லும். அப்ப ஞான சிருஷ்டியினால் என்னது? ஞானமாய். அப்ப இவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்தவர், இவருக்கு தெரியும் எல்லாமே செய்ய முடியும் என்றது அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் நம்பிக்கையும் இவர்களுக்கு இருக்கு. இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பார்த்தார்கள் அல்ல. ஆனா அந்த நம்பிக்கை பாத்திரமாகத்தான் இவர் சரியில்லை, இவர் புட்டாக்கா பெரிய ஆளாயிரம் அந்த போராமையில தான் இதெல்லாம் நடக்கிறது என்றது தெரியும். அப்ப ஞான சிருஷ்டிந்தவாய் நீ சொல்லும். ஏன்னா இவருக்கு தெரியாதுங்களா? அவருக்கு ஞான சிருஷ்டி இல்லையா? அவருக்கு நமக்கு ஞான சிருஷ்டி இல்ல, ஞானம் இருக்கு. அதான் அவருக்கு அது எல்லாமே இருக்கு. யார் அடிச்சா யாரு துப்புனா எங்கதெல்லாம் அவருக்கு தெரியும். திருமணங்களே அங்க அவர்கிட்ட என்ன பார்ப்போம், என்ன பார்க்கின்றோம் என்றால் அவர்கிட்ட ஒரு தாழ்மை அவர்கிட்ட இருக்குது. அமைதியான ஒரு குணம், மௌனமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது என்ன காட்டுகிறது? ஒரு தாழ்மை. shows his humility என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். and his obedience. அவருடைய தாழ்மை மட்டுமல்ல, அவர் கீழ்ப்படுகிறவர்களாக அங்க காணப்படுகிறார். அவர் சொல்லிருக்கலாம், பிதாவே நான் ஏதேனும் மறு உத்தரவு சொல்லலாமே, இல்ல மறு உத்தரவு சொல்ல முடியலையே என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அப்படித்தான் அந்த நிலைமையில தான் அவர் இருந்தார். ஒரு மறு உத்தரவு எதுவும் செய்ய முடியல, அவர் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் சொல்றது, இதெல்லாம் நான் கடந்து போகிறதே காரணம் என்னவென்றால் இது உன் சித்தமா இருக்கிறது பிதாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இதை நான் மறு உத்தரவு நான் எதுவும் செய்யாமல் இருக்கிறேன். என்னுடைய வரங்கள் அவருடைய இருக்கின்ற அவருடைய வல்லமை, அவர் எவ்வளவு அற்புதம் செய்தார், அந்த வரங்களை குறித்து நான் இப்போது எதையும் இப்போ செய்ய முடியாது என்று ஆண்டவர் இங்க சொல்லியிருப்பார். ஆக பிரிமானங்களே, சில வேளையில நம்ம நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம் இல்லையா, நமக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டால்
நானும் மனுஷன் தானே என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த சாந்தம் ஆண்டவருக்கு இருந்த சாந்தம் நமக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்க நமக்கு என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் மௌனம் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய சாந்தம் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அது என்ன? நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட நாம், கிறிஸ்துவ அன்பை புரிந்து கொண்ட நாம், கிறிஸ்துக்குள்ளே ஆவிலே பெற்றுக் கொண்டவர்கள் நாம் அப்படிப்பட்ட சாந்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு அமைதியா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு மௌனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்துவுடைய அன்பை நாம் தெரிந்து கொண்டவர்கள். இதுதான் கிறிஸ்துவுடைய ஆவி நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்தால் இப்படியாகத்தான் இருக்கணும். கிறிஸ்து மௌனமாக இருந்தது போல அது நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், அவருக்கு ஒரு அக்னி தீர்ப்பு, பனிஷ்மெண்ட் இன் ஜட்ஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. மத்தேயு 27:17 பார்க்கிறோம். நிர்மான், பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடி இருக்கையில் அவர்களை நோக்கி, எவரை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னான். 17 மட்டும் வாசிக்கலாம். 27:17. பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. எதனால ஒப்பு கொடுத்தாங்க? பொறாமை. நான் சொன்னல, பொறாமை. ஏனென்றால் அவர் விட்டாக்கா பெரிய ராஜாவாயிருவாரு, நமக்கு மதிப்பு இருக்காது என்று இந்த வேத பாதகர்கள், ஆசாரியர்கள், யூதர்கள் இவர்கள் எல்லாம் அப்படி நினைத்தார்கள். பொறாமை பாத்தீங்களா? இந்த பொறாமை எப்படி ஆளை வந்து தோக்குது. இந்த பொறாமைங்கிற குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் பாத்தீங்களா? ஒருத்தர் மேல பொறாமை வந்துச்சுன்னா பொறாமை பாவமா இல்லையா? ஆனா நமக்கு பொறாமை இருக்கா இல்லையா? பொறாமை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கு. அன்பு இருக்கா இல்லையா? A and B. அன்பு இருக்கு, பொறாமை இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவன் இல்லையா? நம்மள பாவங்களை மன்னிக்கிற தேவன். ஆக இந்த பொறாமையினால இது நடக்கிறது. அப்ப இந்த பொறாமையினால அவங்க என்ன சொல்றாங்க? பாரபாஸ் விடுதலை ஆகணுமா, இயேசு கிறிஸ்து விடுதலை ஆகணுமா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? பாரபாஸ். ஆக பிரிமானங்களே, இங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், இவர் ஒரு குற்றம் இல்லாதவர், ஒண்ணுமே குற்றமற்றவர், பாவம் இல்லாதவர். ஆனா இவரை கொண்டு போயிட்டு சிலுவையிலே அறையிறது அநியாயம், அநீதி இல்லையா? ஆனா பாரபாஸ் பாவியானவர் இல்லையா? பாவம் செய்தவர். ஆனா அவனுக்கு வந்து நீதி கொடுக்குறாங்க. அங்க உள்ள மக்கள் என்ன அப்படியே வாட்சி போனீங்கன்னா கீழே வாங்க. 27:17 கீழே அப்படியே அவனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று எல்லாரும் என்ன சொன்னாங்க? கத்தனாங்க. யாரை பார்த்து? இயேசு கிறிஸ்து சிலுவையை அறைய வேண்டும். ஆனா இவனை வந்து விட்டுறணும். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்தார் இல்லையா? அற்புதம் செய்தாரு, அதிசயங்கள் செய்தாரு, எவ்வளவு கண்டு கொடுத்திருக்கிறாரு, நோய்களை குணமாக்கி இருக்காரு, எல்லாம் செய்தாரு. இன்று அப்படித்தான் நாமளும் அப்படியாக தான் இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு நன்மைகள், ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆனா நாமளும் அப்படியாகத்தான் சில வேளையில இந்த போராமையினால நம்ம வந்து வேற மாதிரி செயல்படுவோம், வேற மாதிரி குணாதிசயங்களாக இருக்கணும், வேற மாதிரி சிந்தனை, வேற மாதிரி புத்தி இல்லையா? இந்த போராமை. ஆக அப்படியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்படிதான் அநீதி உள்ளவர்களுக்கு நம்ம அநீதியாக இருப்போம். அநீதி நியாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு அநீதி நடந்தது. ஏன்? பொறாமை. அதே பொறாமை, அதே ஒரு மனப்பக்குவத்தில் நம்ம இருப்போமானா இதே அநீதி உள்ளவர்களாக நாம் நியாயமா இருக்க மாட்டோம். ஆக இது ஒரு
காலகட்டத்தில் இங்க இப்படியாக இங்க அநீதி நடக்குது இயேசு கிறிஸ்துக்கு. ஆனா அப்ப கூட பாருங்க, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் சொல்லிருக்கலாம், நான் என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு நன்மை செய்யலையா, நான் அற்புதம் செய்யலையா, எவ்வளோ நான் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேனே, நான் உங்களுக்கு குணம் கொடுத்துருக்கேன், சுகம் கொடுத்துருக்கிறேனே, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிருக்கலாமா இல்லையா? அந்த கூட்டத்தை பற்றி சொல்லிருக்கலாமா இல்லையா? நான் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செஞ்சேன், எவ்வளவு உதவி செஞ்சேன், எவ்வளவு நன்மை செஞ்சேன், என்ன வந்து நீங்க சிலுவையில போட்டு அடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு அவர் சொல்லிருக்கலாமா இல்லையா? ஏன் சொல்லுங்க? ஏனென்றால் அப்ப கூட ஆண்டவர் மௌனமாக தான் இருந்தார். சிலுவையில் போற மட்டும் அவர் மௌனமாக இருந்தார். அதே மௌனம் பிரியமானவர்களே நம்மிடத்திலும் ஆண்டவர் இப்படியாக எதிர்பார்க்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த போராமை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதை நாம் தவிர்க்க வேண்டும். அநீதி தீர்ப்பு, இந்த போராமை அநீதி தீர்ப்பு கொடுக்கிறது. இந்த போராமை நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுனாக்கா நம்ம அப்படியாக தான் அநீதியாய் அநியாயமாக நம்ம செயல்படுவோம். உங்களுக்கு அநீதியாய் தீர்ப்பு தீர்க்கப்படுகிறதா? நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநீதியாய் தீர்ப்பு தீர்க்கப்படுகிறதா? சில வேலையில் ஆமாவா? சில இடத்துல நமக்கு அநீதியா தீர்ப்பு இருக்கா இல்லையா? அநீதியாய் நடந்துக்கிறாங்களா இல்லையா? பரவாயில்ல, கர்த்தர் மேல வார்த்தை வைக்கிறார், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம வேண்டியது பொறுமை, சாந்தம், மௌனம், அமைதி. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அது எல்லாத்தையும் நமக்கு மேற்கொண்டு ஜெயித்தார். ஆக நாம் எல்லாம் அதை குறித்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக பிரியமானவர்களே, இன்னொரு வார்த்தை இருக்கு, அது முடிச்சுட்டாங்க. ஓகே, லூக்கா 23:35. லூக்கா 23:35 நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கெட்டவன் உன்னத கொலைகாரன் சிலுவையில இருந்தான் பக்கத்துல, அவன் என்ன சொன்னான்? ஜனங்கள் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து அவனை இவன் மற்றவர்களை ரட்சித்தான். இல்ல அவரை இகழ்ந்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான். இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள கடட்டும் என்றார்கள். ஓகே, இங்க என்ன நடக்குது? எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, எல்லாரும் வெட்கப்படுத்துறாங்க, கேலி பண்றாங்க, ஈழ்வா பேசுறாங்க. ஏய், நீ கிறிஸ்து தானே, நீ கர்த்தரா இருந்தாக்கா, உண்மையான ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாக்கா நீயே உன்னையே ரட்சித்துக் கொள்ளு, உன்னையே நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு ஈழ்வானா கேவலமா பேசுறாங்க. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன நடக்குது? பரியாசம் பண்றாங்க, அவரை கேவலப்படுத்துறாங்க. பிரியமானவர்களே, அங்க அப்படிதான் அந்த கூட இருந்த யாரு பக்கத்துல திருடன், அவனே என்ன சொல்றான்? நீ உண்மையான கிறிஸ்துவாத, நீ உன்னையை காப்பாற்றிக்கோ அப்படிதான் சொன்னான். அவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், கர்த்தர், படைத்த ஆண்டவர், எல்லா நன்மையும் கொடுத்தவர், எல்லா நன்மையும் செய்தவர், ஆசீர்வதித்த தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இந்த திருடன் இருந்து வருது. நீ உன்னையே நீ காப்பாற்றிக்கோ, ஈழ்வா பேச. ஆக பிரியமானவர்களே, அங்க என்ன நடக்குது? பரியாசம். ஆக இது போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிதான் பேசுவாங்க இல்லையா? ஈழ்வாய் பேசினாங்க இல்லையா? அதே போல நம்மளை பார்த்து ஈழ்வா பேசக்கூடியவர்கள் நிறைய பேர், இகழ்ந்து பேசுவார்கள். இங்க அப்படிதான் இகழ்ந்தான் என்று இங்க சொல்லப்பட்டது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில யாராவது இப்படியாக தான் நம்மளை ஈழ்வா பேசினாங்க, நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணாங்க, நம்மளை பார்த்து ஒரு குற்றவாளியாக தீர்மானித்து குற்றவாளியாக நம்மளை பார்த்து ஈழ்வா பேசுவது, தாழ்வா பேசுவது இப்படியாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து எப்படி மௌனமா இருந்தாரோ அதே மௌனம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்றாரு, பச்சை மரத்துக்கே இவைகளை செய்வார்களானால் பட்ட மரமாக உங்களுக்கு என்ன மாதிரி செய்வாங்க? புரியுதா? ஆண்டவருக்கே அப்படி ஒரு பாடுனா நமக்கெல்லாம் என்ன பாடு? ஆக சாந்தமாயிருப்போம்,
மௌனமாக இருங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆக அமைதியாக இருப்பது அதில் ஒரு வல்லமை உள்ளது. அமைதியாக இருப்பது அதில் ஒரு வல்லமை உள்ளது. There is power in silence in ஆங்கிலம் சொல்லுவோம். ஆக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன மாதிரி பிரச்சனை, என்ன மாதிரி சூழ்நிலை, என்ன மாதிரி அவமானங்கள், ஈழ்வு, பரியாசம் இதெல்லாம் இருந்தாலும் கூட நாம் அமைதியாக இருந்து மௌனமாக இருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு ஒரு பதில் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பார். ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான வேலையிலே கர்த்தாவே சாந்தத்தை குறித்து மௌனத்தை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு நீ கற்பித்து இந்த வார்த்தை மூலமாய் நீ என்னோடு பேசுவதற்காக நன்றி. நியாயம் இல்லாத இடத்திலே ஆண்டவரே நியாயத்தை எதிர்பார்ப்பது எவ்வளவு கடினம் என்று ஆண்டவரே உம்முடைய செயல் மூலியமாய், உம்முடைய பாடல் மூலியமாய், உம்முடைய சத்தியத்தின் மூலியமாய் நாங்கள் அறிந்து கொண்டு சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியாக இருக்குவோமானால் கர்த்தாவே நியாயாதிபதியாக இருக்கிற நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் தாமே ஆண்டவரே எங்கள் நியாயம் தீர்க்கும்படியாகவும் எங்களை ஆண்டவரை ஒரு வழிநடத்தபடியாக கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தபடியாக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஜென்டல்னஸ், கலாத்தியர் 5:23 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சாந்த குணம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஆவியின் கனி குறித்து இன்றைக்கு நம்ம மத்தியிலே பாஸ்டர் மோசஸ் கலந்து கொண்டதுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இப்போது நாம் ஜெபத்தில் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வாங்க. அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேளையிலே உங்களோட வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே அந்த சாந்த கனி எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். மிக கடினமான ஒரு கனி, ஆனால் இருந்த போதும் ஆண்டவரே அது எங்களால் முடியும் என்று நீ எங்கள் மேலே சிலுவிலே அது செய்து காட்டி முடித்த ஆண்டவர். அந்த தாழ்மை, அந்த தரம், அந்த கனி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. விசேஷமாக இந்த திருச்சபை ஊழியர்களும் சுத்தோசா பகுதியும் ஆசீர்வதியும் தேவனே. கடந்த நாட்களில் எல்லாம் நீர் நன்றாக எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. நல்ல ஒரு வானிலை சூழ்நிலையும் கொடுத்து ஆசீர்வதியும். அநேக இடத்துல வெள்ளங்கள் உண்டாகுது ஆண்டவரே, அது அநேகருக்கு சேதம் உண்டாகுது. தேவனே, இனி பெரிய நஷ்டங்கள் வராதபடி சூழ்நிலைகள் மாற்றம் ஆண்டவரே. தொடர்ந்து நாளை தினம் நடக்க போகிற அந்த பிகேஆர் டிவிஷன் எலெக்ஷன் சமூகத்தில் வைக்கிறேன். அதுவும் குணராஜன் சமூகத்தில் வைக்கிறேன். அவரோட வேலை செய்கின்ற அவரோட டீமையும் ஆசீர்வதியும். நல்ல ஒரு டீம் ஆண்டவரை நீ தெரிந்து இந்த சந்தோஷாக்கே ஒரு ஊழியம் செய்கிற மனிதர்களாக, தலைவர்களாக இவர்கள் நேமியும். தொடர்ந்து இதுக்கு தடையாக எழுதுகிற எல்லா பிரச்சனைகள், அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தில் சபைக்காக, கிறிஸ்து ஊழியத்துக்காக, திருச்சபைக்காக இந்த தலைவர்கள் மூலியமாக தடைகள் இல்லாதவரை ஆசீர்வாதமாக அதை மாற்றி நடத்துங்க. நீ வல்லவர், நீ நல்லவர். சந்தோஷா பகுதியிலே பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அநேகர் உண்மை அறியாமல் இருக்கிறார்கள், கெட்டு போகிறார்கள். அவர்களும் பரலோகத்துக்குள்ள இயேசுதான் வழி என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது நீ எங்கள் மூலியமாக, சபையின் மூலியமாக கருவியாக பயன்படுத்தும். சபையின் ஊழியத்தின் தேவைகளின் சந்தியம், எங்கள் சபையார்களும் ஆசீர்வதியம், தலைவர்களும் ஆசீர்வதியம், சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதியம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தேன். அன்பின் ஆண்டவர் இயேசு நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்கள் சோதனையை ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தில் உம்மேல் பிரகாசிக்க பண்ணி உம்பேர் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தில் உம்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். சபையார்கள், இன்றைக்கு ஆண்டவரோட செய்தி பகிர்ந்து கொண்ட பாஸ்டர் மோசஸ்க்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்பெஷல் ஆராதனை செய்யறோம். என்ன ஆராதனை அது? பாம் சண்டே, குருத்தோல் ஞாயிறு. குருத்தோல் வெட்டியா சேரணும் இல்லையா? ஞாபகப்படுத்துங்க. ஓகே, நாளைக்கு வெட்டி நம்ம ஞாயிற்றுக்கிழமை இயேசு எருசலேம் நோக்கி போக போறார். அது நோக்கி நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. God bless you all. Take a good rest. உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். डेकोरेशन